பிரீத்தி பொன்னிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்ததை நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, அத்தை செஞ்சது எல்லாமே கரெக்டு தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை கரெக்டாக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் சக்தி கிட்ட பேசினா கூட நான் தப்பாகவே உங்களை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பிரீத்தி அப்படியே பயங்கரமாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பண்ணு, நீ என்னென்ன பண்ணுறியோ பண்ணு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் தெரியுமா? சக்தியை கல்யாணம் பண்ணிவிட்டு சக்தி கூட வாழ போகிறேன். உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்ப போகிறேன். என்னோடய பிளான் எல்லாமே நல்லபடியாகவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பொன்னி அங்கேருந்து போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் வராரு. வந்து பொன்னிக்கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாரு பொன்னி, நடந்த எல்லாத்தையுமே நீ சக்தி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா, இன்னும் வரவே இல்லை அவர் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வந்தால் கூட பார்த்து எடுத்து நீயே சொல்லிடுமா, அவனுக்கா தெரிஞ்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. சரி மாமா, நான் வந்தால் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. பிரீத்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உங்களுக்கு. நான் தான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியும்ல, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்பா தாம்மா பேசுகிறேன், எனக்கு நல்லாவே தெரியுது. நான் தான் சொன்னேன்ல, நானாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகிறது? நான் இங்கே வந்துட்டேன், நான் சக்தி வீட்டுக்கு வந்துட்டேன். ஜெயா அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. சக்தியோட பொண்டாட்டியை தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், அது வரைக்கும் நீங்கள் என்னை கூப்பிடாதீங்க, நானாக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி. சரிம்மா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஃபோனை கட் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா பொன்னி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே பிரீத்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவ வேற நின்றுட்டுருக்கா, அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்ருக்காங்க. என்னாச்சு, எப்போ வந்தீங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்தேன், யார்கிட்டையும் கொஞ்சம் கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ யாரோவா, நல்ல வேலை எங்கள் அப்பான்னு தெரியல, ரொம்ப சந்தோஷம். சரி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட கேட்குறாங்க. அதில் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது? இல்லை அதுக்காக சொல்லலை, நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. இருந்தாலும் நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்திருக்கேன், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் சக்தி கூட பேசலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடங்காரங்க வந்து சண்டை போடும் போது கரெக்டாக தான் அத்தை பண்ணியிருக்காங்க. அத்தை செஞ்சது 100 மடங்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டேன்ல, என் கல்யாணத்துக்கு தடையாக இருக்கிறதே வெண்ணிலாவும் பொன்னியும் 2 பேர் தான். அந்த வெண்ணிலாவை தானாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு. அடுத்தது இந்த பொன்னி தான். இந்த பொன்னியை நான் விடவே மாட்டேன். கண்டிப்பாக சீக்கிரமாக வெளியே அனுப்பிடுவேன். நான் சக்தியோட சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ சிவானி ஓடி வராங்க. எனக்கு ஜடை பின்னி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட. அப்படியா, எனக்கு கிச்சனில் ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்குமா, அதை முடிச்சுட்டு வந்து உனக்கு தலைப்பி வாரி விடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், அவள் தான் உனக்கு வாரி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உஷா கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பவானி சொல்கிறாங்க. இல்லை நான் எவ்வளவோ சொன்னேன், நான் தலை வாரி விடுறேன், அவள் தான் கேட்காம ஓடி வரா, டைம் வேறு ஆகுது ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பவானி. அப்போது எனக்கு பொன்னி அதை தலை பின்னி விட்டால் நல்லா இருக்குது, சீக்கிரமாக பின்னி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரீத்தி பார்த்துட்ருக்காங்க. நான் ஒன்றா உனக்கு தலைவாரி விடட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பின்ன தெரியுமா? எனக்கும் பின்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படியே அது உலக சாதனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. நீ பிரீத்திக்கிட்டே தலைவாரிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தியும் கூப்பிட்டு சிவானிக்கு சூப்பராக தலை பின்னி விடுறாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக பின்னிட்டு இருக்காங்க. அப்போ சிவானி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஜடை பின்னிட்டு இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சக்தி வராரு. வந்தவொடனே ஹாய் பிரீத்தி, என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிரீத்தியால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. என்னம்மா நீ நைட்டு நடந்த எதையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அவர் லேட்டாக தான் வந்தார், அப்படியே தூங்கிட்டாரு, அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல, காலைல சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே வாக்கிங் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. என்ன ஆச்சு சொல்லுங்கள், என்ன எல்லாரும் என்ன உண்மையை மறைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே சொல்கிறேன், பிரீத்தி வந்துட்டு வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்காரங்கெல்லாம் வந்து பிரீத்தியை அடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இங்கேயே இருக்கட்டும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு சக்தி. எதுவுமே பேச முடியல.
நான் எடுத்த முடிவு கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. ஓ அப்படியா? ஆஃபீஸில் கூட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லை, நீங்களே அங்கே வந்து மீட்டிங்கில் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? சரி விடு, உன் வேலையை போய் பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா. சரி நான் போகிறேன், உள்ளே போயிட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சக்தி.